வணக்கம். போன வாரம் என் பையனுக்கு சின்ன ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடெண்ட் ஆன இடத்துலயே அவனோட ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்க கிளினிக் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க. அடிபட்டாலோ ஆக்சிடெண்ட் ஆனாலோ என்ன ஆனாலும் நம்ம கோயிலுக்கு போக மாட்டோம், ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவோம், டாக்டர்கிட்ட தான் போவோம். நீங்கள் தான் பார்த்துக்கணும், நீங்கள் தான் கடவுள், நீங்கள் தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட கடவுளாக இருக்கிற டாக்டர்ஸ் எங்கே நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்குறோமோ அங்கே தான் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், டாக்டர் சர்டிஃபிகேட்டு. இதான் ரூல்ஸு. நான் டாக்டர் சர்டிஃபிகேட்டு கேட்டால் அவங்க என்ன பண்ணாங்க, 3000 கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்குறோமோ அங்கே டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்க 3000 பணம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 200 300 வாங்கிக்கிட்டு கொடுக்கணும். இதுதான் நியாயம். நம்ம வேறு எங்கேயோ அடிபட்டுட்டு தெரியாமல் போயிட்டு வேறு ஹாஸ்பிட்டலில் கேட்டால் தான் அந்த மாதிரி பணம் கேட்கணும். ஓகே, நான் ஒன்றும் சொல்லலை. சரி வாடா நம்ம வேறு டாக்டர்கிட்ட போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். வேறு டாக்டர்கிட்ட போனால் அவங்க ஒன்றுமே கேட்கல. ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டரை விட நிறைய படித்தவங்க பெரிய கிளினிக் வச்சுருக்காங்க. வெறும் 150 ரூபா தான் கேட்டாங்க அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு. இது இவன் லீவ் போட்டதுக்கோசரம் நம்ம காலேஜில் கொடுக்கணும், ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதனால கேட்டதுனால நான் வாங்கினேன். 150 ரூபா தான் கொடுத்தேன். இப்போது நான் என்ன சொல்லணும், இப்போ 3000 கொடுத்தா தான் நான் கொடுப்பேன் அப்படின்னா, அப்போது இதுக்கு என்ன பேர்? இதுக்கு பேர் லஞ்சமா? இல்லை நாங்கள் தப்பு பண்ணோமா? இவனை கூட்டிகிட்டு போய் சேர்த்ததே அங்கே டிராஃபிக் போலீஸ் தான். அதனால் அதுலேயும் ப்ராப்ளம் கிடையாது. அப்போ பணம் தான் ஒருத்தரை தீர்மானிக்குதா? அப்போ 3000 கொடுத்தா யாருக்கு வேணால் நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துருவீங்களா? இவன் ஃபஸ்ட்டு விழுந்தப்போ ஃபோன் பண்ணால், அம்மா 500 அனுப்பு, சின்னதாக விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். சரி 500 தான் விழுந்திருப்பான்னு நினச்சி 500 அனுப்பினேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இன்னொரு 500 அனுப்புன்னா. சரி இன்னும் கொஞ்சம் பெரிய அடியை போல் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு 500 அனுப்பினேன். அப்புறம் ஒரு 300 அனுப்புனா. ஏன்டா மொத்தமாக சொல்லு, எவ்வளோ தான் விழுந்த, என்ன தான் அடிபட்டுச்சு அப்படின்னு சொன்னேன். பார்த்தா தான் தெரியுது உடம்பு ஃபுல்லாக சில்லறை வாங்கியிருக்கான்னு. இதில் இன்னொரு பியூட்டியான விஷயம் என்னென்னா, எனக்கு உண்டான காயம் அது தன்னால் ஆறிடுன்ற மாதிரி அந்த நாய்க்கு உண்டான காயம் தன்னால் ஆறிடுச்சு. சார் விழுந்த இடத்துல மோந்திரத்தை தொலைச்சிட்டாரு. அந்த காயம்தான் எனக்கு ஆற மாட்டேங்குது. அப்போ பணம் கொடுத்தா தப்பு மறைஞ்சிரும் இல்லை? எதுக்கு பணம் கேட்கணும், எதுக்கு கேட்கக்கூடாது, எதுக்கு லஞ்சம் வாங்கணும், எதுக்கு தப்பை மறைக்கணும் அப்படின்னு எதுக்குமே அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சு. சார் சாதிச்சுட்டு வந்ததுனால சிக்கன் குழம்பு 65 கொடுத்து உடம்பு தேத்தினா தானே அடிக்கடி இந்த மாதிரி சில்லறை வாங்கிட்டு வருவான்.